அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இது நேத்திக்கு எடுத்த வீடியோ. சனிக்கிழமை இன்னைக்குமே ஸ்கூல் வச்சுட்டாங்க. காலை டிஃபனுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு இட்லி மாவும் இல்ல. சரி பொங்கல் செய்யலாமே அப்படின்னு பார்த்தா பச்சரிசியும் இல்ல. சரி என்னடா பண்றதுன்னு யோசிச்சு கருங்குருவி அவல் இருந்தது. அதை வச்சு பொங்கல் செஞ்சா என்ன அப்படின்னு தோணுச்சு. எதிர்பார்த்ததை விட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த கருங்குருவி அவலை நல்லா ஒரு 10 நிமிஷம் அலசிட்டு தண்ணீர்ல ஊற வச்சு வச்சிருங்க. அதுக்கு முன்னாடி பாசி பருப்பு ஒரு கப் எடுத்துட்டு நல்லா குக்கர்ல லைட்டா வறுத்துட்டு தண்ணீர் ஊத்தி வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ அடுப்பு பத்த வச்சு ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு நம்ம ஊற வச்சு வச்சோல்லையே அந்த கருங்குருவியாவல வடிகட்டி இந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஊற வச்ச பாசி பருப்பை இதோட சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ ஒரு தாளிப்பு கடாயில நெய் விட்டு முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கி ஊத்தணும் அப்படின்னா அருமையான ஆரோக்கியமான கருங்குருவியாவல்ல செஞ்ச பொங்கல் ரெடி. நல்லா தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருந்தது. பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அன்னைக்கு மதிய லஞ்சுக்கு வல்லாரக்கீரை கடையிலோட உருளைக்கிழங்கு தான் வச்சு சாப்பிட்டோம். கூட கொஞ்சமா வாழைப்பூ பொரியல் செஞ்சுக்கிட்டாச்சு.